மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து பெற்ற தாய்க்கு உடல்நலிவு ஏற்பட்டால் உற்ற மைந்தனுக்கு ஏற்படும் தாங்க முடியாத வேதனையுடன் 1.5 கோடி தொண்டர்களும் இருந்தனர். 1.5 கோடி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் இடைவிடாத 1.5 கோடி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் இடைவிடாத பிரார்த்தனை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் தினசரி நானும் அப்போலோ மருத்துவமனை சென்று வந்தேன். அந்த மருத்துவ குழு அம்மாவின் உடல்நிலை பற்றி கூறிய உடல்நல விவரங்களை தான் அவ்வப்போது செய்தியாளர்களிடம் வெளியிட்டேன். சின்னம்மா என்கிற திருமதி சசிகலா அம்மாவை தவிர அந்த நேரத்தில் அம்மாவை சந்திக்க விடப்படவில்லை என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மை. புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை போல் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கழகத்தினை பாதுகாக்கும் பொருட்டு நம் கழக தொண்டர்களும் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தொண்டர்களுடைய விருப்பம். பொற்கால ஆட்சி என்று சொல்லப்படும் புரட்சி தலைவர் ஆட்சியை போல் மீண்டும் ஆட்சி புரிவதற்கு தொண்டர்களும் பொதுமக்களும் தான் உறுதுணை நல்க வேண்டும். கழகத்தின் சட்டத்திட்ட விதிப்படி அதிமுகவின் 1,64,00,000 தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து யார் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவரே பொதுச் செயலாளர். இதுதான் சட்டநிலை. வேறு யாரும் பொதுச் செயலாளராக வர முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மக்களின் பிரதிநிதிகள் தான். மக்கள் விருப்பத்திற்கு ஏற்பவே அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கிறது. இன்றைய நிலையில் ஊடக மற்றும் சமூக வலைதளம் என்பது மிக முக்கியமான ஒரு சக்தியாக உருவாகியுள்ளது. இவை கூறும் நல்ல கருத்துக்களையும் மற்ற கழக தொண்டர்கள் அனைத்து தரப்பு பொதுமக்கள் ஆகியோரின் ஆக்கப்பூர்வமான உணர்வுகளையும் உருவாகி செயல்படுத்த வேண்டியது ஒரு நல்ல அரசியல் கட்சியின் அந்த கட்சியினுடைய ஆட்சியின் தார்மீக பண்பு ஆகும். எனவே கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் தொண்டர்களின் விருப்பப்படியே நல்ல தலைமையின் கீழ் அமைய வேண்டும் என்ற நிலை உருவாக வேண்டும். அடுத்த முக்கியமானது மிக முக்கியமானது அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் என்னாலும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பும். இக்குறளுக்கு இலக்கணமாக இயங்கியவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி அம்மாவும் ஆவார்கள். இவர்கள் அடிச்சுவட்டில் இன்றைய சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கழக ஆட்சியையும் தொண்டர்களின் விருப்பத்துடன் கட்டுக்கோப்புடன் வழிநடத்தும் தகுதி படைத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஏற்கனவே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு பன்னீர்செல்வம் மட்டும்தான். முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளால் பொறுப்பேற்று பணியாற்றும் காலங்களிலெல்லாம் பேரறிஞர் அண்ணாவை போல மிகுந்த அடக்கத்தோடு பணியாற்றியவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். காட்சிக்கு எளியன், கவனிங்க, அண்ணூர் சொல்லுகிறார், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லேனல் ஒரு மன்னனிலம். அந்த மன்னன் தான் வள்ளுவர் கூறிய இந்த மன்னன். வார்தா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயலை விட வேகமாக, கவனிக்க, வார்தா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயலின் வேகை விட
மீட்பு பணிகளை முடிக்கவிட்டு மக்களின் பேராதரவை பெற்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழன் பண்பாட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த மாணவர்களும் இளைஞர்களும் வீடு கொண்டு விடுத்த செய்தி கோரிக்கைக்கு விரைவிலே செவிமடித்து அணுவிரைவில் மைய அரசை இணங்க வைத்து அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு மீண்டும் புத்துயிர் தந்த மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய செல்ல பிள்ளையாக உயர்ந்துவிட்டார். இதைப் போலவே தாகம் தீர்க்க கிருஷ்ணாதி தண்ணீரை ஆந்திரா சென்று அணுவிரைவில் விரைந்து பெற்றுத் தந்ததும் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உரிமைகளை காக்க நீட் மருத்துவத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு சட்ட ரீதியான விதிவிலக்கினை விரைவில் மின்னல் வேகத்தில் பெற்றதும் மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள்தான். இதை அனைத்து அடிமட்ட தொண்டர்களும் அனைத்து பொதுமக்களும் வியந்தும் பாராட்டும். இந்த பாராட்டுக்கள் எல்லாம் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தந்திருக்கிற மணி மகுடங்களாகும். இந்த கழகத்தின் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட அனைத்து தொண்டர்களும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் புரட்சித் தலைவி வழியில் தமிழக மக்களின் நலன்களை பேணி காக்கும் தகுதி படைத்தவர் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டுமே என்ற பெருமைமிகு நிலை உருவாகியிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக ஊழலற்ற லஞ்சலாவண்யமற்ற தூய்மையான நல்ல நிர்வாகத்தை மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்துகிறார் எனும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. பொன்மனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை 92 ஆரம்பித்த பிறகு தேர்தலுக்கு நமது சின்னத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்த போது புரட்சித் தலைவருடைய ஆழ்ந்த அன்பை பெற்றிருந்த நானும் அண்ணன் STS அவர்களும் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னோம். அடி தொண்டர்களாகிய எங்கள் கோரிக்கை ஏற்று பெருந்தன்மையோடு இரட்டை இலை சின்னம் தான் அதிகாரப்பூர்வமான சின்னம் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார். அதை போலவே அடிமட்ட தொண்டனாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை 2 முறை அல்ல மருத்துவமனையில் இருந்து கொண்டே 3வது முறையும் முதலமைச்சராக ஆக்கிய பெருந்தன்மைக்குரியவர் உத்தம தலைவி பொன்மனை செல்வி அம்மா அத்தகைய பெருந்தன்மை மனம் படைத்த ஒருவர் கழகத்தையும் ஆட்சியையும் காத்திடம் பொறுப்பினை ஏற்க வேண்டும். இதுதான் தொண்டர்களின் விருப்பம். அந்த தலைமைதான் இந்த மன்னன் பன்னீர்செல்வம் தமிழகம் தலைநிமிர்ந்ததற்கு நமது புரட்சித் தலைவரின் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் கனவுகளும் கொள்கைகளும் நிலைநிறுத்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களின் செயல்பாடுகளுக்கு முற்றிலும் உறுதுணையாக இருந்து 1.5 கோடி தொண்டர்களுக்கும் தமிழர்களுக்கும் நன்மை அடையும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று தாழ்வணிந்து பணிவோடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.